ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கல்கி ஃபிலிமில் அஸ்வத்தம்மா கேரக்டரில் அமிதாப் பச்சனும், பைரவா கேரக்டரில் பிரபாஸும், விஜய் தேவர்கொண்டா அர்ஜுன் கேரக்டர்லேயும், யாஸ்கின் கேரக்டரில் வந்து நம்ம கமல்ஹாசனும் நடிச்சிருப்பாங்க. இன்னும் பல கேரக்டரில் பல பிரபலங்கள் நடிச்சிருப்பாங்க. ஆனால் கிருஷ்ணா கேரக்டரில் யார் நடிச்சிருப்பாங்கன்னு மட்டும் ரிவீல் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அது யாருன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது அபிமன்யுவோட குழந்தைய ருத்ரா சுமந்துட்டுருப்பாங்க கருவில். அது தெரிஞ்சுக்கிட்ட அஸ்வத்தம்மா வந்து அதை அழிச்சிருவார். குழந்தைய வந்து கருவிலே அழிச்சிருவார். இதை தெரிஞ்ச கிருஷ்ணர் வந்து டென்ஷன் ஆகி, நீ கலியுகத்தில் வரைக்கும் நீ உயிரோட தான் இருப்ப, பல கஷ்டத்தை அனுபவிப்ப. கலியுகத்தில் வந்து நான் 10வது அவதாரமாக கல்கி அவதாரம் எடுத்து நான் பிறப்பேன். என்னை வந்து நீ தான் காப்பாற்றணும். இதுதான் நான் உனக்கு கொடுக்குற தண்டனை. நான் உன்னை கொண்டுட்டேன், இன்னையோட முடிஞ்சிடும். ஆனால் நீ அது வரைக்கும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுருவார். அந்த கல்கி அவதாரத்தில் 10வது அவதாரம் கல்கி அவதாரத்தில் பிறக்க போகிறதும் கிருஷ்ணா தான். ஒரு யுகத்துலேயும் ஒரு அவதாரமாக எடுக்கிற கிருஷ்ணா கல்கி அவதாரத்தில் வந்து கிருஷ்ணா வந்து பிறக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இதிகாசங்களில் புராணங்கள்லேயும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 4 யுகம் இருக்குது. சத்தியயுகம், திரேட்ட யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த மாதிரி இது சைக்கிளிக்காக வந்துகிட்டே தான் இருக்கும். சத்தியயுகம் வந்து எத்தனை வருஷம் இருந்துச்சுன்னா 17,28,000 அத்தனை வருஷம் வரைக்கும் இருந்திருக்கு. திரேட்ட யுகம் அதுக்கடுத்து 12,96,000 இயர்ஸ் வரைக்கும் இருந்திருக்கு. துவாபர யுகம் வந்து 8,64,000 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. கலியுகம் வந்து 4,32,000 இயர்ஸ் வரைக்கும் இருந்திருக்கு. இப்போது ஒவ்வொரு யுகத்துலேயும் வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு அவதாரமாக தோன்றிருக்காரு. வந்து விஷ்ணு தான் வந்து கிருஷ்ணராகவே தோன்றியிருப்பார். 3 கடவுள் இருப்பாங்க. பிரம்மா, சிவன், விஷ்ணு. பிரம்மா வந்து ஆக்கும் கடவுளாகவும், சிவன் வந்து அழிக்கும் கடவுளாகவும், விஷ்ணு வந்து காக்கும் கடவுளாகவும் நம்மளுக்கு சொல்கிறாங்க. புராண இதிகாசிலெல்லாம் அப்படி தான் நம்மளுக்கு சொல்லிகிட்ருக்காங்க. இதில் விஷ்ணு தான் வந்து கிருஷ்ணராகவும் ராமராகவும் இப்படி ஒவ்வொரு அவதாரமாகவும் எடுத்துகிட்டே வந்துட்டுருக்காரு. இதில் கலியுகத்தில் வந்து 4,32,000 வருஷம் கலியுகம் நடக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி கலியுகம் முடிகிற ஸ்டேஜில் வந்து கிருஷ்ணர் வந்து சுமதி, விஷ்ணு யாஷா அப்படின்ற தம்பதிகளுக்கு சென்ட்ரல் ஏஷியா சம்பாலா வில்லேஜில் வந்து பிறப்பாருன்னு இதிகாசங்களில் இருக்குது. இதை கணக்கு போட்டு பார்த்தா February 18, 3102 BC பிஃபோர் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கும்போது தான் கலியுகம் தோன்றிருக்குன்றாங்க. இதை வந்து 4,32,000 வந்து கழிச்சோம்னா இன்னும் நம்மளுக்கு கலியுகம் வர்றதுக்கு எத்தனை வருஷம் இருக்குன்னா 4,26,874 இயர்ஸ் இருக்குது இன்னும் கலியுகம் வர்றதுக்கு. புராணங்களில் இதிகாசத்தில் சொல்கிற மாதிரினா இன்னும் நம்மளுக்கு 4 லட்சம் வருஷம் இருக்குது. நம்ம இப்போது வந்து கிருஷ்ண கேரக்டரில் யார் வந்து கல்கியில் நடிக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, யூடியூப், இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் காமிச்சிட்ருக்காங்க. மகேஷ் பாபு, நானி, ஜெயம் ரவி, சுமித் முட்கல்கர், அதாவது கிருஷ்ணா சீரியல் நடித்த ஆக்டரே இதில் நடிக்கலாமான்னு அதையும் பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. அர்ஜுன் தாஸ், கிருஷ்ணகுமாரன், பாலசுப்ரமணியன். இதில் யார் நடிக்க போகிறாங்கன்னா கிருஷ்ணகுமார் பாலசுப்ரமணியன். இவர் ஒரு தமிழ் ஆக்டர். இவரோட டெபியூட் ஃபிலிம் வந்து காதலாகி. யார் கூட நடிச்சிருக்காங்கன்னா சிருஷ்டி கூட நடிச்சிருப்பார். குக் வித் கோமாளியில் வந்து சிருஷ்டி கூட தான் நடிச்சிருப்பார். அப்புறம் இன்னும் நிறைய ஃபிலிமில் ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டரில் இன்னும் பல கேரக்டரில் நடிச்சு சூரியரை போற்றில் சூர்யாவோட ஃப்ரெண்டாகவும், மாறனில் வந்து போலீஸாகவும் வருவார். அதாவது தனுஷோட தங்கச்சியை காப்பாற்றுற போலீஸாகவும் வருவார். இந்த கிருஷ்ணருக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது யாருன்னா அர்ஜுன் தாஸ். இதை வந்து அவர் அஃபிஷியலாகவே அவரோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜில் வந்து டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் தேங்க் பண்ணுற விதமாக போஸ்ட் பண்ணியிருப்பார். கிருஷ்ணகுமார் பாலசுப்ரமணியன் அவரும் வந்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து அண்ட் அப்சல்யூட் ஹானர் டு பி ஏபிள் டு ஓப்பன் அண்ட் எபிக் ஃபிலிம் பிளேயிங் சச் அ ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட ஓப்பனிங் காமிக்கிற கிருஷ்ணாவை நானும் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரொம்ப எனக்கு பெரிய ஹானரும் கூட அப்படின்னு சொல்லி அவர் போஸ்ட் பண்ணியிருப்பார். இது மூலியமாக நம்ம அஃபிஷியலாகவே டிக்ளேர் ஆயிடுச்சு கிருஷ்ணகுமார் பாலசுப்ரமணியம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த பேன் இந்தியா ஃபிலிமில் நடிக்க போகிறதா நம்மளுக்கு அஃபிஷியலாகவே டிக்ளேர் ஆயிடுச்சு.